கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் யார்? நாம் விசேஷித்த தேவனுடைய பிள்ளைகள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். யோவான் புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரத்திலே 12 சொல்லப்பட்டு இருக்கிறது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். நாம் யார்? தேவனுடைய பிள்ளைகள். நாம் அவரை விசுவாசித்து அவர்தான் தேவன் என்பதை நாம் அவரை மட்டுமே சேவிக்கிறதுனால நாம் அவருடைய தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 8:14-15 மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் யார்? இந்த உலகத்துக்கே ஒரே தேவனுமாய் இருக்கிற சர்வ லோகத்துக்கும் நீதியை சரி கட்டுகிறவரும் உலகத்தில் உள்ளவர்களின் ஐஸ்வர்யங்களை காட்டிலும் நம் தேவன் மிக பெரிய ஐஸ்வர்யவான். நமக்கு என்ன தேவை என்பதை நன்கு தெரிந்து செய்கிற நல்ல தகப்பன். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. அவரால் எல்லாம் செய்ய முடியும். அப்படிப்பட்ட வல்லமுள்ள பிதா உலகத்தையும் அதில் உள்ள யாவையும் படைத்த அருமையான தேவன். அப்படிப்பட்ட தேவனுக்கு பிள்ளைகளாயிருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எப்படி தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தோம் நாம் ஏன் கஷ்டப்படுகிறோம் என்று நினைக்கிறீர்களா? தன் பிள்ளைக்கு எந்தெந்த நேரத்தில் என்னென்ன கொடுக்கணும்னு அவருக்கு நன்கு தெரிந்த நல்ல தகப்பன். மிஞ்சி கொடுத்தால் அவன் கெட்டுப்போய் விடுவான் என்பதற்காக சரியாக வழி நடத்துகிற தகப்பனாகவும் தேவனுமாகவும் இருக்கிறார் நம்ம பரம தகப்பன். நாம் யார்? தேவனுடைய பிள்ளைகள் என்று நன்கு தெரிந்து இனி எதற்கும் கவலைப்படாமல் சந்தோஷமாக இருக்க. நாம் யார்? உலகத்தையே படைத்த அருமையான தேவனுக்கு நாம் பிள்ளைகளாக இருக்கோம். சரிங்களா? தேங்க்யூ.